إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم نزل عليك الكتاب بالحق مصدقا لما بين يديه وأنزل التوراة والإنجيل من قبل هدى للناس وأنزل الفرقان إن الذين كفروا بآيات الله لهم عذاب شديد والله عزيز ذو انتقام. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطع رحم رواه الإمام البخاري في صحيحه أو كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யக்லுகு மா யஷா, நாடியதை படைப்பவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்பவன். லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக யாரும் இந்த அண்ட சராசரத்தில் கிடையாது. ஸலாத்திலும் கருணையும் சலாமிலும் ஈடேற்றமும் நபி குலத்திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெருங்கி சகாது அகிலத்தார்களுக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் மனைவிமார்கள் கியாம பரியந்தம் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். இறை இல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரகாலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கனவான்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை மௌத் வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவோடு வாழுமாறு முதலில் உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அவ்வாறு தெரியக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களை முஸ்லிமாக படைத்திருக்கிறார். முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொருவரும் உலகத்தில் அமல் செய்கிறார்கள். ஏன் அமல் செய்கிறார்கள்? பலர் ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். உம்ரா வருடந்தோறும் செய்கிறார்கள். இதோ ரமலான் வரப்போகிறது, ஏஜென்சி எல்லாம் உஜாராகி விடுவார்கள். ரமலானில் உம்ராவுக்கு செல்வதற்காக வேண்டி ஜகாத்துக்கு மேல் ஜகாத், சதகாவுக்கு மேல் சதகா. எத்தனையோ பேர் பள்ளி கட்டி இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் மதரசாவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் வகுப்பு செய்திருக்கிறார்கள். ஏன்? அமல்களின் மூலமாக சொர்க்கத்தை அடைந்து கொள்வது. அல்லாஹ் என்ன சொல்கிறார்? இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. யார் ஈமானோடு நல்லமல் செய்கிறார்களோ, ஈமான் இருக்கணும், முஸ்லிமாக இருக்கணும், முஃமினாக இருக்கணும், அந்த ஈமானோடும் இஸ்லாத்தோடும் யார் நல்லமல் செய்கிறார்களோ அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்குரிய கூலி என்ன தெரியுமா? கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா.
அவர்களுக்கு நான் கொடுக்கும் விருந்து. அல்லாஹ் சொல்கிறான், நான் கொடுக்கக்கூடிய ட்ரீட் என்ன தெரியுமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ் உலகத்தில் ஒரு பாவத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய சமூகம், இஸ்லாமிய சமூகம், குறிப்பாக பெண்கள் அதை பாவமாக நினைப்பது கிடையாது. யார் அந்த பாவத்தில் இருந்து கொண்டு எவ்வளோ அமல் செய்தாலும், 100 ஹஜ்ஜி செய்தாலும், 1000 உம்ராக்கள் செய்தாலும் அல்லாஹ் அந்த ஹஜ்ஜிக்கு ஒரு நன்மையை கூட கொடுக்க மாட்டார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 5000 பள்ளி கட்டினார்கள். இவர் 10,000 பள்ளி கட்டினாலும் அவருக்கு நன்மை கிடைக்காது. இது நான் சொல்லவில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை இந்த மிம்பரில் நான் சொல்கிறேன். அந்த பாவத்தில் ஈடுபட்டால் அல்லாஹ் இவனுடைய துஆவை கபூல் செய்ய மாட்டான். அந்த பாவத்தில் ஈடுபட்டால் அல்லாஹ் இவனுடைய அமல்களை கபூல் செய்ய மாட்டான். தொழுவான், கடமை நிறைவேறும், ஆனால் தொழுகைக்கு எந்த கூலியும் கிடைக்காது. அது என்ன பாவம்? கதீஅத்துர் ரஹீம், இரத்த உறவை துண்டிக்கும் பாவம். சகோதரர்களே, வட்டி எப்படி பெரிய பாவமோ, விபச்சாரம் பெரும் பாவமோ, களவெடுத்தது பெரும் பாவமோ, ஷிர்க் செய்வது மிகப்பெரிய பாவமோ, இதே போல் பெரும் பாவங்களில் ஒன்றுதான் இரத்த உறவை உலகத்தில் துண்டித்து வாழ்வது. நான் சொல்லவில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார். லா யதுகுலுல் ஜன்னah, சுவர்க்கம் நுழைவதற்கு தகுதி இல்லை, காதிர் ரஹீம், இரத்த உறவை துண்டித்து உலகத்தில் வாழ்பவர். சகோதரர்களே, இமாம் அபூ தாவூத், இமாம் திர்மிதி, இமாம் அஹ்மத் பதிவு செய்திருக்கிறார்கள், கியாமத்துடைய நாளையில் இரத்த உறவுக்கு அல்லாஹ் உருவம் கொடுப்பார். இரத்த உறவுக்கு இன்னைக்கு இரத்த உறவு வாயால சொல்லலாம், இரத்த உறவு கண்ணால பார்க்கலாம், கண்ணுக்கு விளங்குமா? தொழுகையை கண்ணால காட்டலாமா? கியாமத்துடைய நாளையில் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் என்ன செய்வான்? உருவம் கொடுப்பான். நீ தொழுகைகள், நீ பிடித்த நோன்புகள், நீ கொடுத்த சதகாக்கள், நீ செய்த திக்ருகள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் உருவம் கொடுத்து தராசை வைத்து நிறுப்பான். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, எப்படி இருக்கும்? செய்த எல்லா அமல்களுக்கும் உருவம் கொடுக்கப்படும். உருவம் கொடுக்கப்பட்டு தராசில் நெருக்கப்படும். அதே போல் இரத்த பந்தம் என்ற இந்த பந்தத்துக்கு அல்லாஹ் உருவம் கொடுப்பான். அந்த இரத்த பந்தம் என்ன தெரியுமா செய்யும்? அப்படியே போகுமா? போய் முஸ்லிமுடைய ஹதீஸையும் நான் பேசுகிறேன். போய் அல்லாஹ்வுடைய அர்ஷில் தொங்குமாம். தொங்கிக் கொண்டு சொல்லுமாம், யா அல்லாஹ், இதோ போகிறாரே, இவர் உலகத்தில் என்னை சேர்ந்தவர், இவரை நீ சுவர்க்கத்துக்கு அனுப்பு. அதோ அதோ போறானே, உலகத்தில் என்னை துண்டித்தவன், இந்த மறுமையில் உன்னுடைய அருளை விட்டு இவனை துண்டித்து நரகத்துக்கு அனுப்பிவிடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது செல்வதை அல்லாஹ் செய்வான். சாதாரண பாவம் இல்லை, சாதாரண பாவம் கிடையாது. குர்ஆனில் அல்லாஹ் 3 இடங்களில் சபிக்கிறான். சூரத்துல் பக்ராவில் சபிக்கிறான், சூரத்துல் ஃபுர்கானில் சபிக்கிறான், சூரத்து முஹம்மதில் சபிக்கிறான். ஃபுர்கான் அல்ல, சூரத்துல் ரஅத், சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ரஅத், சூரத்து முஹம்மத், 3 இடங்களில் அல்லாஹ் சபிக்கிறான். இவர்கள் நாசமாக போகட்டும். நான் சொல்லல, படைச்சவன் சொல்றேன். உலகத்தில் இரத்த உறவை துண்டிக்கிறார்களே, நீங்கள் எல்லாம் நாசமாக போகட்டும் அல்லாஹ் சொல்கிறான். என்னோடு கோபித்து விடாதீர்கள். சொல்வதை எட்டி வைப்பதுதான் எங்கள் பொறுப்பு. அது யாருக்கு இனிப்பாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு கசப்பாக இருக்கலாம். உண்மையை உரைப்பதற்குத்தான் இந்த மிம்பரை அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியமாக தந்திருக்கிறார். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், அனர் ரஹ்மான், நான் தான் ரஹ்மான். ரஹ்மான் யாரு? அல்லாஹ் தான் ரஹ்மான். உலகத்தில் யாருக்காவது ரஹ்மான் என்று பெயர் வைக்கலுமா? வைக்கல, கூடாது.
பேர் வைக்கிறா எப்படி வைக்கணும்? அப்துல் ரஹ்மான் என்றுதான் வைக்கணும். ஏன்? ரஹ்மான் என்பது அளவில்லா அருள், இணையில்லா கிருபை, அளவற்ற அருள், நிகரற்ற அன்பு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொல்றோம். அல்லாஹ் சொல்கிறான், இரத்த பந்தத்துக்கு பேர் வைத்தது நான் பேர் வைக்கவில்லை. அரபியில் இரத்த பந்தத்துக்கு ரஹம் என்று சொல்வான். ரஹிம் என்றால் இரத்த பந்தம். இரத்த பந்தத்துக்கு உலமாக்கள் பேர் வைக்கவில்லை. இரத்த பந்தத்துக்கு அரபியில் ஜின்கள் பேர் வைக்கவில்லை. இரத்த பந்தத்துக்கு அரபியில் நபிமார்கள் பேர் வைக்கவில்லை. இரத்த பந்தத்துக்கு அரபியில் மலக்குமார்கள் பேர் வைக்கவில்லை. இரத்த பந்தத்துக்கு பெயர் வைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், சும்மா பேர் வைக்கல, நான் சும்மா பேர் வைக்கல. எப்படி தெரியுமா பேர் வச்சேன்? என்னுடைய ரஹ்மான் என்ற பெயரில் இருந்து எடுத்து ரஹம் என்பதாக நான் பேர் வைத்தேன். யார் அதை சேர்ந்து நடந்தானோ கியாமத்துடைய நாளையில் அவனை நான் சேர்த்துக் கொள்வேன். சகோதரர்களே, வியாழக்கிழமை நாள் முஸ்னத் அஹ்மதில் 2215வது ஹதீஸ் என்று நினைக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு, அதாவது வெள்ளிக்கிழமை ராவுன்னு நாங்க சொல்லுவோமே, வெள்ளிக்கிழமையுடைய ராவும் அல்லாஹ் அடியார்களுடைய அமல்களை உயர்த்துகிறான் வானலோகத்தில். ஒரு வியாழக்கிழமை என் ஜுமைராத் போற, என் அமல்கள் செய்யற வியாழக்கிழமையை கண்ணியப்படுத்தக்கூடிய காரணம் என்ன? அமல்கள் உயர்த்தப்படும் நாள் அது. அமல்கள் உயர்த்தப்படும் நாள் அது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலா யுக்பலு அமலு காத்திஉ ரஹீம், அமலு காத்திஇ ரஹீம். இரத்த பந்தத்தை துண்டித்தவனுடைய அமலை அல்லாஹ் தூக்கி வீசி விடுவார். சிந்திப்போம் சகோதரர்களே, நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அமல்களா, தூக்கி வீசப்படும் அமல்களா? சிந்திப்போம். உலகத்தில் எதை எதை பற்றி சிந்திக்கிறோம்? துனியாவை பற்றி சிந்திக்கிறோம், சொத்துகள் சேர்ப்பதை பற்றி சிந்திக்கிறோம், தொழிலை மேம்படுத்துவதை சிந்திக்கிறோம், உலகத்தில் ஒரு பொக்கியுளராக நான் மாற வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்கிறோம். ஆகிரத்தை பற்றி எதை சிந்தித்தோம் சகோதரர்களே? அமல்களை பற்றி என்ன சிந்தித்தோம் சகோதரர்களே? இஸ்லாம் எல்லாத்தையும் பேசின மார்க்கம். இஸ்லாம் கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன், எதையும் விட்டு வைக்கவில்லை இஸ்லாம். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அல்லாமா அபூ நுஐம் அல் அஸ்பஹானி பதிவு செய்திருக்கிறார், இமாம் பைஹகி பதிவு செய்திருக்கிறார். அரஃபா மைதானம் 1,24,000 சஹாபாக்கள். இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு 2000 பேர் கொத்துபாக்கு வருவாங்க. உதாரணமா, மைக் இல்லாமல் பேசினால் கேட்குமா? மைக் இல்லாம என்னால் பேசலாமா? சகோதரர்களே, இந்த காலத்தில் அல்லாஹ் சத்தத்துடைய பரக்கத்தை எடுத்து விட்டான். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இரவில் சத்தம் போட்டால் 15 கிலோமீட்டருக்கு கேட்குமா? ஹஜ்ரத் ஸைத் இப்னுல் கைஸ் ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குத்பா செய்தால் 3 மைல் தொலை தூரம் கேட்குமாம். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்தில் 1,24,000 சஹாபாக்களை வைத்து குத்பா செய்தார்கள். மைக் இருந்ததா? பொக்ஸ் இருந்ததா? ஒன்றுமில்லை சகோதரர்களே. ஆனால் சத்தத்துடைய பரக்கத் 1,24,000 சஹாபாக்களும் பயானை கேட்டார்கள். அதுல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றைய தினம் ஆயிரக்கணக்கான வழிகாட்டல்களை செய்துவிட்டு சொன்னாங்க, லா யுஜாலிசுனல் யௌம் காத்திஉ ரஹீம். இந்த புனிதமான மக்கால, இந்த புனிதமான அரஃபால, இந்த புனிதமான ஹஜ்ஜில இரத்த உறவை துண்டித்தவன் இங்கே இருந்தால் உட்காராதீங்க. யாரும் உட்காரக்கூட, எழும்பி போயிடணும். சகோதரர்களே, சஹாபாக்கள் எங்களை போல் இஸ்லாத்தை வாயில் வைத்தவர்கள் அல்ல, வாழ்க்கையில் கொண்டு வந்தவர்கள் சஹாபாக்கள். எந்த சஹாபியும் எலும்பல்ல, எந்த சஹாபியும் எலும்பல்ல. வரஜுலும் மின் அக்ஸல் கௌம், கூட்டத்தின் தொங்கலில் ஒரு மனிதர் எழும்பினார், போனார், திரும்பி வந்து உட்கார்ந்தார். அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, இங்க வாங்க,
என்ன விஷயம்? யாருமே போகல, நீங்க போனீங்க. சொன்னார், யா ரசூலல்லாஹ், காலத்துன் லீ, என்னுடைய ஒரு சாட்சி, தாயுடைய சகோதரி, தங்கச்சி. சாரமத்னி, அந்த சஹாபியுடைய வார்த்தையை பாருங்கள். யா ரசூலல்லாஹ், நான் அவவோடு உறவை துண்டிக்கவில்லை, அவதான் என்னோடு பேசாம இருந்தா. நாயகமே, நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு பின்னால் நான் எவ்வாறு இந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பது? எப்படி உட்கார்ந்திருக்கிற? நாங்க சொன்ன என்ன சொல்லுவோம்? அவர் வந்து பேசினா நான் பேசுறேன். நாங்க ஏன் செகண்ட் ஆகணும்? நாங்க ஏன் அவர்கிட்ட போகணும்? அவர் அவ்வளவு பெரிய ஆளா? அவர் தானே இந்த அநியாயம் செஞ்சார், அவர் தான் இந்த கூத்தெல்லாம் போட்டார். பிரச்சனை இல்ல ஹசரத், நீங்க இவ்வளவு சொல்றீங்க, அவர் வந்து பேசினா நான் பேசுறேன் என்பார். சஹாபாக்கள் அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? அங்கால பேச்சு இல்ல, எழும்பினார், போனார், சாட்சியோடு கைய பிடிச்சார், சாட்சியும் கட்டி அனைத்து உறவாகிட்டு சொன்னாங்க, அஹ்சன்த தோழரே, நல்ல ஒரு அழகான காரியம் செஞ்சிருக்கிறீங்க, நல்ல காரியம் செஞ்சிருக்கிறீங்க சொல்லிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய சமூகத்தை பார்த்து ஒரு அறிவித்தல் செய்தார்கள். முழு இஸ்லாமிய உம்மத்தையும் பார்த்து சொன்னார்கள், அலா கவனமாக கேளுங்கள், அலா கவனமாக கேளுங்கள், உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். லா தன்ஸிலுர் ரஹ்மா, லா தன்ஸிலுர் ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹிம் காத்திஉ ரஹீம். எந்த ஒரு ஊர்ல, எந்த ஒரு சமூகத்துல, உதாரணத்துக்கு நம்முடைய திஹாரி இந்த ஊர் இருக்கு. இந்த திஹாரி எப்படியான ஊர்? 199% மக்கள் இரத்த உறவை பேணக்கூடியவங்க. அல்லாஹ் அதை விட அதிகமா கபூல் செய்வானாக. சகோதரர்களே, 199%. உதாரணம், ஃபார் எக்ஸாம்பிள், 199% இரத்த உறவை பேணக்கூடிய மக்கள் தான் திஹாரியில் இருக்கிறார்கள். ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான். எப்படியானால் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான், இரத்த உறவை துண்டித்தவன். முழு திஹாரியில் ஒரே ஒருவன் இருந்தாலும் அந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தே இறங்காது என்று சொன்னான். சுப்ஹானல்லாஹ். அன்னைக்கு ரோட்டுக்கு எத்தனை பேர் இருப்பான், குடும்பத்துக்கு எத்தனை பேர் இருப்பான்? சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாவம். அல்லாஹ்வுடைய அதாபு ஏன் வருது? ஏன் வெள்ளம், ஏன் சுனாமி, ஏன் பஞ்சம், ஏன் விலைவாசி அதிகரிக்குது? அல்லாஹ் சொன்னதை நாங்க செய்யல சகோதரர்களே. எங்களுக்கு எங்கட பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் முக்கியம். அப்ப அல்லாஹ் எவ்வளவு பெரிய பிரஸ்டீஜ் உள்ளவன், அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரோஷக்காரன். நான் சொன்னது உனக்கு செய்யலாதா, உன்னை சோதிக்கிறேன் இனி உலகத்தில. சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுக்குரிய மக்கள், நாம் யாருக்கும் உரிய மக்கள் அல்ல. அல்லாஹ் சொன்னால் செய்யும் மக்கள் நாம். அல்லாஹ்வுக்காக பிறந்த உடனே ஒரு துண்டை வெட்டி வீசினவர்கள் நாம். மறக்க கூடாது. அதை யாருக்காக வீசினோம்? யாருக்காக உடம்பில் இருந்து ஒரு துண்டை வெட்டினோம்? ஹஸ்னா, அல்லாஹ்வுக்காக வெட்டிய மக்கள் நாம். அல்லாஹ் சொன்னால் செய்ய வேண்டும். உலமாக்கள் சொன்னதை செய்ய தேவையில்லை. அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, அதைத்தான் அவர்கள் சொல்லுவார்களா? எடுத்து நடங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் பரக்கத்தை கொட்டுவார். இன்றைய தலைப்பு A-level எக்ஸாம் இருப்பதால் நீட்டுவதற்கு என்னால் முடியாது. ஆனால் விரிவாக பேசப்பட வேண்டிய தலைப்பு இது. உரமா அதிகமா பொதுபோக்கு நடக்கக்கூடிய தலைப்பு இது. சரி, ஒரு கூட்டம் ரத்த பந்தம், மாமாவோட பேசுறல்ல, மாமியோட பேசுறல்ல, நானாவோட தம்பியோட, தாத்தாவோட தங்கச்சோட எல்லாம் ஒரு பக்கம் இருக்க எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? பெற்ற தாய் தகப்பனோட எத்தனையோ பேர் பேசுறது. யாரோட? பெற்ற தாய் தகப்பன். சுப்ஹானல்லாஹ். தாய்க்கு நிகர் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா சகோதரர்களே? தாய்க்கு நிகர் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மட்டும் சிந்தியுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிராக நேசித்த ஒரு மனைவிதான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எப்படிப்பட்ட மனைவி? கதீஜாவை போல ஒரு பெண் இந்த உலகத்தில் வர முடியாது. அவ்வளோ பரிபூர்ணமான பெண். பணம் இருந்தால் சிலருக்கு புத்தி வேலை செய்யாது. ஆனால் பணம் இருந்தது கதீஜாவிடம், பலம் இருந்தது, பட்டம் இருந்தது, சொத்து இருந்தது, அந்தஸ்து இருந்தது. எல்லாம் இருந்தும்
கணவனோடு ஒரு அடிமையை போல் நடந்து கொண்டார் அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அள்ளி வீசினார். யா ரசூலல்லாஹ், உங்களோட தீனுக்கு செலவழிங்க நாயகமே. கிடைக்குமா சகோதரர்களே இப்படி ஒரு மனைவி? மறக்கல ரசூலுல்லாஹ் மௌத் வரைக்கும். ஆனால் ஒரு கதீஜாவை இழந்ததற்கு பகரமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 10 மனைவிமாரை கொடுத்தான். 10 எப்படியான ஆக்கள்? அன்னை ஆயிஷா, அன்னை ஹப்ஸா, அன்னை சஃபியா, அன்னை மைமூனா, அன்னை ஜுவைரியா, அன்னை உம்மு சலமா, அன்னை ஸைனப் பின்த் ஜஹ்ஷ், அன்னை ஸைனப் பின்த் ஹுஸைமா, அன்னை சஃபியா, அன்னை உம்மு சலமா, மாரியத்துல் கிப்தியா. 10 ஐடியல் முஸ்லிமா. உலகத்தில் அப்படியான பெண்களை காட்ட முடியாது. நம்முடைய தாய்மார்கள் அவர்கள் எப்படியான தாய்? ஒரு முஸ்லிமுக்கு ஒரு உம்மா, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முஃமினுக்கு உம்மா உண்டா சகோதரர்களே? இல்ல, ஒரு முஸ்லிமுக்கு 12 உம்மா. நான் சொல்லல, குர்ஆன் சொல்றேன். பெற்றது ஒரு தாய், அல்லாஹ் தந்திருக்கிறான் 11 தாய். நபியுடைய மனைவிமார்கள் எல்லாரும் நம்முடைய தாய்மார்கள். படியுங்கள் மனைவிமாரின் வரலாறை, உங்களோட மனைவிமாருக்கு படித்துக் கொடுங்கள். உலகத்தில் முன்மாதிரியான பெண்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன்? ஒரு மனைவியை இழந்ததற்காக அல்லாஹ் 10 பொம்புளையில கொடுத்தான். 6 வயதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயை இழந்தார்கள் சகோதரர்களே. மௌத் வரைக்கும் ஒரு தாய் கிடைக்கலையே. கிடைச்சாங்களா? அல்லாஹ் கொடுத்தானா? ஏன்? தாய்க்கு நிகர் தாய் தான். தாய்க்கு தாயின் இடத்துல இன்னொரு ஆள் வரையலாம். மனைவி இடத்துல யாரும் வரலாம், தாயின் இடத்துல இன்னொரு ஆள் வரையலாம் சகோதரர்களே. சிறு வயதுல நீ மலையில நலஞ்சா சிந்திச்சுப்பார். நானா கேட்பான், உனக்கு மூளை இல்லையா? மலையில நலஞ்சிட்டு வந்திருக்கிறாய். சகோதரி கேட்பா, ஒரு மூளைய பார்த்து ஒதுங்கிக்கலாமே. பாப்பா கேட்பார், ஒரு கொடை கொண்டு வச்சிக்கலாமே. உம்மா இதொன்றும் பேசாம, தவளை கூட தேடாம, தன்னுடைய முந்தானையால் மகனுடைய தலையை தொடச்சிட்டு சொல்லுவா, எந்த புள்ள வெளியிறங்க போக்கலதான் மழை பெய்யணுமா? அதுதான் தாய் சகோதரர்களே. நீ கல்யாணம் முடிச்சு புள்ள பெற்று பெரிய ஆள் ஆகினாலும் வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் நீ பெற்ற பிள்ளை, நான் பெற்ற பிள்ளை உன்னுடைய கைப்பையை பார்ப்பான். பிள்ளைகள் அப்படித்தானே, பாப்பா தின்றதுக்கு என்ன கொண்டு வாரார், கைப்பையை பார்ப்பான். மனைவி என்னத்த பாப்பா? சட்டப்பையை பார்ப்பா. புருஷனார் மாப்பிளக்காரர் இன்றைக்கு குடும்பம் நடத்துறதுக்கு தள்ளியோட வாராரா? ஆனால் அந்த நேரத்தில் உன்னுடைய தாய் இருந்தால் உன்னுடைய இறைப்பையை பார்ப்பாள். என்னுடைய மகன் பசியோட வாரானா, சாப்பிட்டுட்டு வாராங்க. அதுதான் தாய் சகோதரர்களே. உலகத்தில் அதுக்கு நிகரான ஒரு உறவு கிடையாது. தாய் இருந்தால், தாய் கதிரையில் உட்கார்ந்தா நீங்க காலடியில உட்காருங்க சகோதரர்களே. தாயை கை நீட்டி உங்களோட கையில வாங்க வைக்காதீங்க. முஃப்தி சொன்னார், தாயுடைய செலவுக்கு பணம் கொடுப்பதாக இருந்தால் தலவாணி கடியில வைக்க சொன்னார். வச்சுட்டு சொல்லுங்கம்மா, இந்த இடத்துல தள்ளி வச்சிருக்கிறேன், வைத்து எடுத்துக்கோங்க. ஏன்? தாய்க்கு நீ கொடுக்க தகுதி இல்ல. தாயிட கைய வாங்குற கையாக மாத்தாது, தாயிட கைய கொடுக்கிற கையாக மாத்து. சகோதரர்களே, மனைவிய கண்டு மற்றவங்களை கண்டு தாயை மறந்து விடாதீர்கள். 1000 பேசலாம் தாயை பற்றி. உலகத்தில் நமக்காக வாழும் ஒரே ஜீவன் தாய் தான் சகோதரர்களே. அதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பையத்தில் வருகிற ஒரு மனிதன், ஒரு புள்ள ஒரு தாயை பார்த்து எம்புரிலா வாலிதை நவ்ரத ரஹ்மா, இரக்கமாக ஒரு முறை பார்த்தால், தாயை நோகடித்தவர்கள் இருந்தால் இந்த இடத்தில் தௌபா செய்யுங்கள். தாயை நோகடித்து இந்த உலகத்தில் யாராலும் உருப்பட இயலாது, இது சத்தியம். தாயிட துவா இல்லாமல் எந்த முஃப்தியாக இருந்தாலும் சரி, அவர் ஒசரத்துக்கு போயலா சகோதரர்களே. சொன்னாங்க, தாயை பார்த்து ஒரு முறை இரக்கமாக சிரித்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜை அல்லாஹ் தருவார்.
வரப்போகுது ஹஜ். இப்பவே ஹஜ்ஜுக்கு பதிவு கிட்டத்தட்ட 20 லட்சம் செலவு. போயிட்டு ஹஜ்ஜுக்கு முடிச்சிட்டு வந்த யாருன்னா சொல்லுங்க பாப்போம். எந்த ஹஜ்ஜு கபூல்? யாருக்கு தைரியம்? யாருக்காவது சொல்லேலுமா எந்த ஹஜ்ஜு கபூல் என்று? சொல்லேலா. 20 லட்சம் அல்ல 20 கோடி செலவழிச்சாலும் சொல்லேலா. ஆனா ஓண்ட உம்மாவை பார்த்து நீ சிரிச்சா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப நாங்க 100 தரம் சிரிப்போமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ 100 தரம் சிரிச்சா 100 ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் தருவான். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ள எத்தனை ஹஜ்ஜு செய்யலாம் சகோதரர்களே. மறந்து விட்டோமே தாயே. ஹரத்தில் கண்ணால் கண்டேன், ஹரத்தில் கண்ணால் கண்டேன். இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் எனக்கு ஒரு அந்தஸ்தை தந்தால் நானும் சாட்சி சொல்லுவேன். ஒரு மகன் எப்படி புள்ள சகோதரர்களே. அதான் அந்த அரபிகளுக்கு அல்லாஹ் அவ்வளவு பரக்கத் செய்கிறார். ஒரு மகன் தந்த தாய், நடக்க இயலாத தாய், நடக்க இயலா வீல் சேர்ல தள்ளி கொண்டு வந்தார் தவாப் செய்யற இடத்துக்கு. தவாப் செய்யற இடத்தை சுத்தி ஜம்சம் வச்சிருப்பாங்க, தெரியும் தானே? ஜம்சம் இருக்கும். ஜம்சம் தண்ணி எடுத்தான். எல்லாரும் ஆச்சரியமா பார்த்து கொண்டிருந்தான். ஜம்சம் தண்ணி எடுத்து தந்த தாயுடைய காலை எடுத்து அந்த தாயுடைய காலில் ஊற்றினார். ஜம்சமை வடிந்து ஓடக்கூடிய தண்ணீரை தன்னுடைய மற்ற கையால் அள்ளி அள்ளி குடித்தார் சகோதரர்களே. குடிச்சிட்டு தெரியுமா சொன்னான், நான் என்னுடைய சொர்க்க வாசலை கழுவி குடிக்கிறேன். அந்த தாயுடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த கண்ணீர் போதும் நீ சொர்க்கவாதியாக மாறுவதற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயை நோகடித்து மனைவியை மதிக்கும் காலம் வந்தால் திருமிதி ஃபல்யர்தகிபு இன்த ذلك ريحا حمراء, நெருப்பு காத்து வரும். ஹஸ்பன், பூமிக்குள் சுழி வாங்கப்படும். வமஸ்கன், நாய்களாக பன்றிகளாக உருமாற்றப்படும். வகஸ்பன், கல் மலை பொழியும். வஸல்ஸலதன், பூமி அதிர்ச்சி உண்டாகும். வஆயாத்தின் ததாபா கனிவாமி பாலின் ஃபகுத்திஅத்தில் குஹூஃப ததாபா. சொன்னார்கள், முத்துமணி மாலையை அவிழ்த்து விட்டால் எப்படி ஒவ்வொரு மணியாக வந்து கொண்டே இருக்குமோ அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். சகோதரர்களே, நேரம் கடந்து கொண்டிருக்கிறது, பேசுவதற்கு நேரம் இல்லை. யார் இரத்த உறவை மதிக்கவில்லையோ, வெட்டினோமோ, ஒட்டுவோம் இந்த ஜும்மாவுக்கு பிறகு. யார் தாயை நோகடித்தோமோ காலில் போய் விடுங்கள். தாயுடைய அம்மா, நீ என்ன மன்னிக்கலையா, அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான். சகோதரர்களே, தாயை தலைக்கு மேல் வையுங்கள். உங்களோட சொர்க்கத்தை அல்லாஹ் உலகத்திலேயே பஷாரத்தை தருவான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ் என்னுடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக. 100% இரத்த உறவை சேர்ந்து நடக்கக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் இந்த மக்களை மாற்றுவாயாக. 100% தொழுகையாளிகளை இந்த மகல்லாவில் உருவாக்குவாயாக. தீன்தாரிகளை உருவாக்குவாயாக. குழப்பங்களை விட்டும் பாதுகாப்பாயாக. குழப்பவாதிகளை விட்டும் பாதுகாப்பாயாக. நிம்மதியான சந்தோஷமான ராகத்தான வாழ்க்கையை யா அல்லாஹ் இந்த ஊரில் உருவாக்குவாயாக. உனக்கு பொருத்தமான உலமாக்கள், ஆபில்கள், முஃப்திகள், தாயிகள், இமாம்களை இந்த ஊரில் இருந்து உருவாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களை தாயை மதிச்ச கூட்டத்தில் எங்களை சேர்த்துடு யா அல்லாஹ். தாயை நோகடிச்சோம் யா அல்லாஹ், தாயை நோகடிச்சதால் எங்களை நரகவாதி ஆக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை தாய் தகப்பனுக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். எங்களை தாய் தகப்பனுக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எவ்வளவு காலம் உலகத்தில் வாழ்ந்தாலும் யா அல்லாஹ் ஒரு கடைசி நாள் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த கடைசி நாள் அது நல்ல நாளாக ஆகணும் யா அல்லாஹ். நாங்க செய்த பாவத்தால கெட்ட நாளாக ஆக்கிறாதே யா அல்லாஹ். மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிது நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்டால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது